தங்கச்சிரக சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது, டிஎம்ஸ் வருது. அது அதிகப்படியான கேள்விகள் என்ன அப்படின்னா, ப்ரோ நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன், பட் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அது மறந்துடுது. சில நேரங்களில் அடுத்த நாளே கூட அது மறக்குது. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, எக்ஸாம் டைம் நெருங்க நம்ம படித்த அத்தனையுமே மறந்துடுது. எப்படி நம்ம படித்த எல்லாமே வந்து ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது ரிச்சர்ட் ஃபைன்மன் அப்படிங்கிற ஒரு தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸில் நோபல் பரிசு பெற்றிருக்காருங்க. ஸோ அந்த ஃபைன்மன் வந்து சூப்பராக 4 சிம்பிள் டெக்னிக்கில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, எக்ஸாம் கூட கிடையாது, காலத்துக்கும் உங்களால் ஞாபகப்படுத்தி அதை படிச்சுக்க முடியும். அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட தங்கச்சிகள் யூடியூப் சேனலில் ஜாப் சர்ச்சிங் ஐடியாஸ், எக்ஸாம் ரைட்டிங், இன்டர்வியூ ஹேக்ஸ், successful habits for career development, LinkedIn seeds for career upgradation, தமிழ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அத்தனை வீடியோஸும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்க, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மள நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது நம்ம வந்து டெய்லி படிப்போம், நிறைய பேர் கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. ஆனால் படித்து முடித்த அடுத்த நாளே நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத மறந்துது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மனப்பாடம் பண்ணுறது. நம்மள நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி மண்ணை கவியிருக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. அதை தான் ரிச்சர்ட் ஃபைன்மனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சிம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ். அதாவது நான் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே இதில் மனப்பாடம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒழிஞ்சிருக்குங்க. ஸோ எப்படி ஒரு பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னுங்களேன். வெலாசிட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு டெஃபினிஷன் தெரியாது, நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு தெரியக்கூடிய விஷயம் எப்படின்னா, அந்த வெலாசிட்டிக்கான யூனிட்ஸ் நமக்கு தெரியும். அதோட எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்டில் இருந்தே வெலாசிட்டி நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஈஸியாக. மீட்டர்னா என்னங்க, ஏதோ சம் டிஸ்டன்ஸு, ஒரு அளவு குறிக்கக்கூடியது. செகண்ட்ஸ்னால் டைமை குறிக்கக்கூடியது. ஸோ வெலாசிட்டினா ஒன்றும் இல்லைங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து கிலோமீட்டர், மீட்டர், மைல்ஸ் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணலாம். டைமை ஹவர், மினிட், செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ எஸ்ஐ யூனிட்டில் இந்த வெலாசிட்டியை டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கனை தான் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்படி தான் ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இதை விட்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன், இட்ஸ் யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட்ஸ், இப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்களேன். நாளைக்கு காலைல தூங்கி எழுந்துச்சு வெலாசிட்டி என்னென்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. ஸோ தயவு செய்து வெலாசிட்டி அப்படிங்கிற அந்த சின்ன விஷயத்த ஒரு கான்செப்ட் மூலமாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெறும் கான்செப்ட் மட்டும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா எப்படி என்னால் வந்து ஞாபகமாக வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? வெரி குட் கொஸ்டின். அதாவது நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்மை நீங்கள் வந்து ஒரு கான்செப்டுவலாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இது மட்டும் பத்தாது. ஃபேமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கான்செப்ட் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது அந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுங்க. அதாவது ஒரு ஏரோப்ளேன் இருக்குங்க, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு வந்து அந்த ஏரோப்ளேன் பறந்து போகுது. அந்த ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 500 கிலோமீட்டர். அந்த ஏரோப்ளேன் வந்து அந்த ஏ டு பி பாயிண்ட்டை கடக்கிறதுக்கு அதுக்கு 1 hour தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏரோப்ளேனை வெலாசிட்டி என்ன அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கனுக்கு அந்த ஈக்குவேஷன் அப்படி இந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் வந்து போடுங்க. ஸோ 500 கிலோமீட்டர் டிவைடட் பை 1 hour. அதை நம்ம எஸ்ஐ யூனிட்டை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 500 × 10⁻³ மீட்டர் டிவைடட் பை 3600 செகண்ட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிருச்சு, 138 மீட்டர் பர் செகண்ட்ஸ். அதாவது ஒரு ஏரோப்ளேன் 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 1 hourல அது வந்து கடக்குது அப்படின்னா அதோடைய வெலாசிட்டி 138 மீட்டர் பர் செகண்ட்ஸில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். ஸோ இப்படி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணாமல் ஒரு பேசிக் கான்செப்டை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா
ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, உங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு வந்து அது மறக்காமல் இருக்கும். ஃபேமன் சொல்லக்கூடிய ரெண்டாவது மிக முக்கியமான டெக்னிக் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் இன் சிம்பிள் அண்ட் ஈஸி வே. அதாவது நாம் இப்போ தான் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வித் எக்ஸாம்பிளோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் வாலண்டியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த கான்செப்டை வித் எக்ஸாம்பிளோடு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட்டிப்பு மடங்காக உங்களுக்கு அந்த கான்செப்ட் மனசில் பதியும். அதுதான் லைஃப் லாங்காக உங்களுடைய மனசில் நீங்காத பதிவாக ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாலண்டியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வித் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெட்டிப்பாக அது மனசில் பதிவுங்க. மூணாவதாக ரிச்சர்ட் ஃபைன்மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து ஒரு கான்செப்டை நம்ம வந்து படிச்சிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்டில் 10 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 விஷயத்தில் 6 இல்லை 7 வரைக்கும் நம்மளால் ஈஸியாக கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதில் சில கேப்ஸ் இருக்கும். அதாவது 3 இல்லை 4 விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாத அந்த விஷயங்களை நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஃபேமாக இருக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக கூகுள் இருந்திருக்காது, பட் இப்போ உங்களுக்கு கூகுள் இருக்குது. ஸோ கூகுளில் அந்த புரியாத கான்செப்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வித் ப்ராக்டிக்கலாக இன்னும் நிறைய கான்செப்டை அவங்க வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக அந்த கான்செப்டை நீங்கள் 100% நீங்கள் வந்து படிச்சுக்கலாங்க. இன்னும் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் தயவு செய்து உங்களுடைய டீச்சர்ஸ் இல்லை ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கேட்டு நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 4வதாக மிக முக்கியமான விஷயம், அதாவது ரீப்ளேஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வித் சிம்பிள் வேர்ட்ஸ். அதாவது நம்ம போகிற போக்கில் பார்த்தீங்களா, தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கக்கூடிய வந்து இங்கிலீஷ் கண்டெக்ஸ்டோவில் தான் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்து அதை தமிழில் விளக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இப்போ நிலைமை இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மீடியமாக இருந்தாலும் இந்த ஹைஃபையான டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்களா, அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜிக்கல் வேர்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஹைஃபை டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கு உங்களுடைய லாங்குவேஜில் சிம்பிளாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதே ஃபிசிக்ஸ்க்கு வருவோமே, எனர்ஜி அப்படின்னா என்னங்க, ஆற்றல். இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு, பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு வந்து அது ஸ்டேஷனரியாக இருக்கும் அதோட எனர்ஜி அண்ட் மாஸ். வேறஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளோவில் இருக்கும், ஒரு மோஷனில் இருக்கும். நான் இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்களா, ஹைஃபையான பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பாலை வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலில் வந்து ஒரு மாஸ் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது, அதாவது ஆற்றல் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது, மாஸ் இருக்குது. இப்போது அந்த எனர்ஜி வந்து இம்மூவபிளாக ஸ்டேஷனில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டில் பொசிஷனில் இருக்குது. இது பேர் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ உங்களோட லாங்குவேஜில் ஸ்டில் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அதே பாலை வந்து ஒரு பையன் கீழே தூக்கி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த எனர்ஜி இருக்குது, அதில் மாஸ் இருக்குது, அது வந்து இப்போ ஃப்ளோ ஆகுது, அது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த எனர்ஜி மூவிங் ஸ்டேட்டில் இருக்கோ அது பேர் தான் கைனடிக் எனர்ஜி. இன்னும் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்குது, அதில் தண்ணி நிரப்பி வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஒரு எனர்ஜி இருக்குது, அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. வெறும் தண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுனா மட்டும் அது பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டேப்பை திறக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி டேங்க்லேருந்து கீழே ஃப்ளோயே வரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறுது. எப்போ மாறுது அப்படின்னா ஒரு ஃப்ளோ கிடைக்கும் போது தான் மாறுது. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஸ்டில் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜினா ஃப்ளோயிங் எனர்ஜி அப்படின்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜை நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டமான ஹைஃபை டெக்னிக்கல் வேர்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். லைஃப் லாங் உங்களால் வந்து ஞாபகப்படுத்திக்க முடியுங்க. ஸோ ரிச்சர்ட் ஃபைன்மேன் சொன்ன மாதிரி உங்களுடைய பேசிக் கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் கூகுளில் நீங்கள் வந்து பண்ணி அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி ஹைஃபை டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளான வேர்ட்ஸை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லைங்க, எக்ஸாம்ஸையும் தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய கடைசி நாட்கள் வரைக்கும் நமக்கு அந்த கான்செப்ட் வந்து கண்ணில் இருக்கும், மறக்கவே மறக்காது. ஸோ இந்த ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தயவு செய்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய தங்கச்சிகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.